இன்றெடுத்த இப்பணியும் இனியெடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியாய் உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காத்து உன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஜாதகத்தில் குரு, இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஒரு சுப கதிர்வீச்சுகளை கொண்டதாகவும் சுய கதிர்வீச்சுகளை கொண்டதாகவும் அந்த கதிர்வீச்சுகள் மனித இனத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நன்மைகளை பயக்குவதாகவும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. ஜெயின் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவான். அந்த குருவின் ஆதிக்கம் என்பது ஒரு ஜாதகத்தில் நிறைந்திருக்க நல்ல ஆன்மீக சிந்தனையாளர், சாஸ்திர வல்லுனர், நல்ல ஒரு கல்வி மேதை, ஆசிரியர், போதனையாளர், நல்வழிப்படுத்துபவர் என்றெல்லாம் பல வகையிலே இந்த ஜாதகரை புகழலாம். ஒரு ஜாதகரை புகழடைய செய்வதும் குருவே. அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணும்போது முதல்ல குருவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குருவுக்கு சுப பார்வைகள் அப்படின்னு சொல்லும்போது 5, 7, 9 சிறப்பு பார்வை. அப்ப லக்னத்தில் குரு இருந்தால் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வை மூலமாக தொடர்பு கொள்கிறார். திரிகோணங்களில் குரு அமர்வது சிறப்பே அப்படின்னு ஜோதிட சாஸ்திர நூல்கள் சொல்லுது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல குரு ராசியவோ லக்னத்தையோ பார்வையால் தொடர்பு கொண்டால் ஜாதகர் நல்லவர், நல்ல ஒரு கல்வி நிலையில் உயர்ந்தவராக இருப்பார், சிறந்த பண்பாளர் அப்படின்லாம் கூட சொல்லலாம். உரைதிட புரைநில் வீட்டை உத்தம குருவே பார்க்கில் அரைதிட ஜென்மமேனும் அங்கேனும் குருவே பார்க்கில் நிறைந்திடும் ஆயுசோடும் நேர்திரு புகழினோடும் திரை நிகழ் நிலத்தினோடும் ஜாதகன் வாழ்வான் கேளாய் அப்படின்னு பாடல் உண்டுங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியையோ லக்னத்தையோ குரு பார்ப்பது சிறப்பு, ராசி அதிபதியையோ ராசியையோ குரு பார்ப்பது சிறப்பு. அதே மாதிரி லக்னத்தில் குருவிற்கு திக்பலம் என்று கூறப்படுகிறது. திக் என்றால் திசையை சொல்லக்கூடியது. கிழக்கே உதயம் குருவிற்கு, அந்த அமைப்பில் லக்னத்தில் குரு திக்பலம் என்ற அமைப்பை பெறுகிறார். அப்ப இது எல்லா லக்னங்களுக்கும் பொருந்துமா அப்படின்னா, எல்லா லக்னங்களுக்கும் குரு பகவான் பலமடையக்கூடாது. மேஷம், விருச்சகம், கடகம், சிம்மம், தனுசு, மீன லக்னங்களுக்கு குரு ஆதிபத்திய ரீதியாக சுப கிரகமாக வருகிறார். இந்த இடத்துல குரு நேர்கதியில் பலம் பெற்றிருக்க சிறப்பு. ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோண அமைப்புகளில் இருப்பது சிறப்பு. இந்த குறிப்பிட்ட லக்னங்களுக்கு குரு செவ்வாய், குருவுடன் சூரியன் இணைந்திருப்பது சிறப்பு. வளர்பிறை சந்திரன், இந்த அமைப்புல இது அத்தனையும் சிறப்பு இந்த 6 லக்னங்களுக்கு. மேலும் ரிஷப, துலாம், மிதுன, கன்னி, மகர, கும்ப லக்னங்களுக்கு இந்த குரு பகவான் வலுவடைவது என்பது அவ்வளவு சிறப்பு இல்லை. இருந்தாலும் பார்வையால் சில பாவகங்கள் மேன்மை அடைவது சிறப்பே தவிர, குரு பார்த்திருந்தால் கோடி நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட சில லக்னங்களுக்கு குரு பகவான் பலமடைவது சிறப்பில்லை. உதாரணமாக மிதுன லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வருகிறார். 10 கிரகமாக இருந்தாலும் கூட ஆதிபத்திய ரீதியாக பாதகாதிபதி என்ற அந்தஸ்தை பெறும்போது செவ்வாயும் குருவும் வலுத்திருந்து ஏதானும் ஒரு குறிப்பிட்ட கிரகம், அந்த செவ்வாயோ குருவோ இந்த இடத்துல தசா நடந்தது அப்படிச்சுன்னா ஜாதகரை ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு போகும். ஸோ இந்த என்னதான் குருவை ஜெயின் பிளானட் அப்படின்னு சொன்னாலும் கூட, சுபகிரகம் என்ற அந்தஸ்தை பெற்றாலும் கூட, நைசர்கிக சுபர் என்றாலும் கூட, லக்கண ரீதியாக நம்ம இந்த இடத்துல ஆய்வு செய்யும் போது குரு சில நிலைகளில் மிதுன, கன்னி, மகர, கும்ப, ரிஷப, துலா லக்னங்களுக்கு பலமடைவது சிறப்பில்லை. ரிஷபத்திற்கு அட்டமாதி, துலாமிற்கு 6க்கு அதிபதி, மிதுனத்திற்கு பாதகாதிபதி, மகரத்திற்கு விரையாதிபதி என்ற அந்தஸ்தையும், கும்பத்திற்கு ஸ்திரலக்னம் 2க்கு அதிபதி, பாப கிரகம் என்ற அந்தஸ்தையும் பெறுகிறார். இந்த இடத்துல இந்த 6 லக்னங்களுக்கு குரு பகவான் வலுப்பது சிறப்பில்லை. இருந்தாலும்
பார்வைப்படும் பாவங்கள் மேம்படும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப குருவை பத்தி நம்ம பார்க்கும்போது பார்வைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த குரு அமரும் போது ஒரு பாவகத்துல அமர்றாரு அப்படின்னா எந்த லக்னத்துக்கு அவர் எப்படி இருக்காரு அப்படின்றத நம்ம ஆய்வு பண்ணணும். இன்னொன்னு, சுபர் கேந்திரம் பாவர் திரிகோணம் என்ற அமைப்பில் முதல் நிலையில் சுக்கிரனும் குருவும் வளர்பிறை சந்திரன் மற்றும் புதன் இந்த 4 கிரகங்கள் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை செய்வதில் வல்லுவர்கள், ரொம்ப வல்லமை பெற்ற கிரகங்கள். இந்த குரு மட்டும் கேந்திரத்துல இருந்து வலுப்பெற்றுவிடக்கூடாது. ஆதிபத்திய ரீதியாக ரொம்ப நெகட்டிவான விஷயங்களை செஞ்சிடும். ஸோ ஜாதகத்தை எடுத்து பார்த்த உடனே குரு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றதை விட என்ன நிலையில இருக்கார், இந்த லக்னத்துக்கு அந்த குரு எப்படிப்பட்ட கிரகம் என்பதை ஆய்வு செய்து பலனுரைப்பது என்பது சாலச் சிறந்தது. நன்றி. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சக்தி கணேசன்.